ஹாய்ங்க. இது மண்டே எடுத்த விலாக். மண்டே எனக்கு அந்த அளவுக்கு நல்லா போகல. ஏன்னா, அன்னைக்கு நான் எதுவுமே புதுசா படிக்கல. கரண்ட் அஃபேர்ஸ்னாலும் டெய்லி படிப்பேன். அன்னைக்கு அது கூட படிக்கல. ஏன்னா, ரொம்ப லேசி டே மாரி தான் இருந்தது. ஜாப் வந்து அப்ளை பண்ணேன். ஏன்னா, இப்போ பார்க்குற வேலை வந்து ஒரு கான்ட்ராக்ட் தான். ஸோ, அதனால வேற ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ, இன்னும் டைம் இருக்கு. பட் இருந்தாலும் இப்பவுமே தேட ஆரம்பிச்சா கொஞ்சம் நல்லாருக்கும். அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து தேட ஆரம்பிச்சிருக்கேன். எப்படி ஆர்ஆர்பிக்கு படிக்கணும்? சிலபஸ் என்ன? அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் சிலபஸ் வந்து ஸ்க்ரீன்ல காட்டுறேன். ஸோ, இத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்ல சேவ் கூட பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல உங்களுக்கு பெர்சனலா வேணும்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்து அனுப்பி விடுறேன். ஸோ, டெய்லி உங்களால எவ்வளோ டாபிக் கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணுங்க. நீங்க ஒர்க் போகலன்னா உங்களுக்கு படிக்க நல்ல டைம் கிடைக்கும். ஸோ, நீங்க நல்லா உட்காந்து படிக்கலாம். அதே டைம் ஒர்க் போனீங்கன்னா, டெய்லி ஒரு 1/2 அன் ஹவர் இல்ல 1 ஹவர் வந்து படிக்க ஆரம்பிங்க. ஸோ, அது உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இனிஷியலா வந்து அ ரொம்ப நேரம் உட்காந்து படிக்கணும். காலையில எந்திச்சு படிக்கணும். ஸோ, அந்த மாரி எதுவும் பிளான் பண்ணாதீங்க. பண்ணா அத வந்து நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா, இனிஷியலா நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். அதனால கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஒதுக்கி படிங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1/2 மணி நேரம் படிங்க ஒரு நாளு. அடுத்த நாள் ஒரு 5 நிமிஷம் அத விட கூட படிங்க. ஸோ, இந்த மாரி இன்கிரீஸ் பண்ணிட்டே போங்க டைமிங்க. படிக்கிற டைமிங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் அந்த மாரி தான் ட்ரை பண்ணேன். எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ, இப்போ கொஞ்சம் லேசியா இருக்கேன். பட் அதுலருந்து எப்படியாச்சும் வெளிய வந்து நல்லா படிக்கணும். ஸோ, நீங்க படிச்சா நல்லா படிங்க.